Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் 7 மென்சுரேஷன்ல எக்ஸசைஸ் 7.3ல 8th சம்மும் 9th சம்மும் பார்க்க போறோம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு கியூபிக்கல் டேங்க் இருக்கு. அந்த கியூபிக்கல் டேங்கோட வால்யூம் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 1,25,000 லிட்டர்ஸ் நெட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ அதோட சைடு வேல்யூ வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். இன் மீட்டர்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் கியூபாய்டல் மில்க் டேங்க்குங்கிறனால வால்யூம் ஆஃப் கியூப்னு எழுதிக்கிறேன். வால்யூம் ஆஃப் கியூப் வந்து எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1,25,000 லிட்டரில் எனக்கு கொடுத்துருக்காங்க. வால்யூம் ஆஃப் கியூபோட ஃபார்முலா எனக்கு என்னென்னா ஏ கியூப். அதனால் இந்த வால்யூம் ஆஃப் கியூபுக்கு பதிலாக நான் ஏ கியூப்னு எழுதியிருக்கேன். ஈக்குவல் டு 1,25,000 லிட்டர். இப்போ இந்த லிட்டரை இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டருக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபார்முலா இருக்குது. எனக்கு 1 மீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1,000 லிட்டருங்கிறது தான் எனக்கு ஃபார்முலா. இப்போ எனக்கு இதை லிட்டர்லேருந்து மீட்டருக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏ கியூப் இஸ் ஈக்குவல் டு 1,25,000 நான் 1000ஆல் டிவைட் பண்ணுறேன். 1000ஆல் டிவைட் பண்ணுறப்ப எனக்கு 0 ஃபுல்லாமே கேன்சல் ஆகிடும். அப்படின்னா எனக்கு ஏ கியூப் இஸ் ஈக்குவல் டு 125 கிடச்சிருக்கு. அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த கியூபை இங்கிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்ப எனக்கு கியூபிக் ரூட்டாக மாறும். அப்படின்னா கியூபிக் ரூட் ஆஃப் 125 வரும். இப்போ இந்த 125க்கு நான் எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுத்தேன்னா 5 2s are 10 மீதி 2 அடுத்து 25 25 into 5 எனக்கு 125 அடுத்து 5 5s are 25 அடுத்து 5 1s are அப்படின்னா 3 டைம் வந்து 5 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 125 கிடைக்குது. அப்படின்னா எனக்கு ஏ இஸ் ஈக்குவல் டு கியூபிக் ரூட் ஆஃப் 5 கியூப்னு இருக்குது. அப்படின்னா கியூபிக் ரூட்டும் கியூபும் கேன்சல் ஆகிடும். அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 5. எனக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டரில் சேஞ்ச் பண்ண சொன்னதுனால ஏவோட வேல்யூ 5 மீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அடுத்தது 9th சம். அடுத்தது 9th சம்மில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு மெட்டாலிக் கியூப் இருக்குது. அந்த மெட்டாலிக் டியூபோட சைடு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 15 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதை மெல்ட் பண்ணி ஒரு கியூபாய்டாக வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்படி ஃபார்ம் பண்ணக்கூடிய கியூபாய்டோட லென்த்து அண்ட் ஹைட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. லென்த் வந்து எனக்கு 25 சென்டிமீட்டர், ஹைட் வந்து எனக்கு 9 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்படி ஃபார்ம் பண்ணக்கூடிய கியூபாய்டோட பிரெத் என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ எனக்கு இங்கே லென்த்து, பிரெத்து, ஹைட்டு, அதுக்கப்புறம் எனக்கு சைடு, இது 3 தான் எனக்கு சேஞ்ச் ஆகுமே தவிர அந்த 2 கியூபாய்டு ரெண்டோட வால்யூமே மெல்ட் பண்ணுறப்ப எனக்கு சேஞ்ச் ஆகாது. அதனால நான் என்ன எழுதிக்கிறேன்னா வால்யூம் ஆஃப் கியூபும் வால்யூம் ஆஃப் கியூபாய்டும் ஈக்குவல்னு நட்டு எழுதிக்கிறேன். வால்யூம் ஆஃப் கியூப் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கியூபாய்டு. இது ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் சம்மில் பார்த்துருப்போம். எக்ஸாம்பிள் 7.15 இந்த ப்ராப்ளமை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்படின்னா வால்யூம் ஆஃப் கியூபோட ஃபார்முலா வந்து எனக்கு என்னென்னா ஏ கியூப் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கியூபோட ஃபார்முலா எனக்கு எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச். இங்கே எனக்கு சைட் வேல்யூ 15 கொடுக்குறப்ப எனக்கு ஏவோட வேல்யூ 15 சென்டிமீட்டர். அடுத்து லென்த் அண்ட் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. லென்த் வந்து எனக்கு என்னென்னா 25 சென்டிமீட்டர். அடுத்து ஹைட் வந்து எனக்கு 9 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. பிரெத் வந்து என்னன்னு தெரியாதனால அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ஏ கியூபு, ஏக்கு பதிலாக நான் 15 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 15 கியூப் இஸ் ஈக்குவல் டு லென்த் வந்து எனக்கு 25 சென்டிமீட்டர். அடுத்து பிரெத் என்னன்னு தெரியாது, நான் பின்னே வச்சுக்கிறேன். அடுத்து ஹைட் வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9 கொடுத்துருக்காங்க. 15 வந்து கியூபுங்கிறனால 15 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா 15 × 15 × 15 இஸ் ஈக்குவல் டு 25 × 9 × பிரெத்துன்னு கிடச்சிருக்கு. அப்படின்னா எனக்கு பிரெத்து மட்டும்தான் கண்டுபிடிக்கணுங்கிறனால பிரெத்தை ஒரு சைடு வச்சு மீதி இருக்கிறத நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அப்படின்னா 15 × 15 × 15 டிவைட் பை இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இங்கிட்ட வர்றப்ப டிவிஷன் ஆகும். அப்படின்னா 25 × 9 கிடச்சிருக்கு. இதை நான் 5 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 5 டேபிளில் கேன்சல் பண்ணேன்னா 5 3s are 15, 5 5s are 25. அடுத்து இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 5 1s are, அடுத்து 5 3s are. அடுத்து நான் இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணேன்னா 3 1s are, அடுத்து 3 3s are. இந்த 3யும் 3யும் கேன்சல் ஆகிடும். அப்படின்னா எனக்கு மீதி 15 மட்டும்தான் இருக்குது. அப்படின்னா பிரெத்தோட வேல்யூ எனக்கு 15 சென்டிமீட்டர் கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.